அண்மை செய்தி சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு, 100 நாள் வேலை திட்ட நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றுக்காக மத்திய அரசை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்ற முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையிலே தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலே இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. இந்த திமுக அரசை கண்டித்தும் மத்திய அரசை பாராட்டியும் பல்வேறு தீர்மானங்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என ஏற்கனவே பாஜக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறுவதனாலே இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு ஆண்டுக்கு 2 செயற்குழு கூட்டத்தை கட்டாயம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த செயற்குழு கூட்டம் இப்போது தேவை கருதி கூடியிருக்கின்றது. குறிப்பாக இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டாமல் அனைத்து பகுதிகளிலும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்க இருப்பதாகவும் தெரிகின்றது. அதிமுக தனித்து செயல்படாமல் உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுடன் சேர்ந்து அவர்களோடு ஒருங்கிணைத்துதான் வரக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் கட்சி பணிகளாக இருந்தாலும் அவற்றை ஒன்று கூடி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் கூட்டமும் அதற்கு முன்பு எம்எல்ஏக்களுக்கு விருந்தும் வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த செயற்குழு கூட்டம் சுமார் 1 மணி நேரம் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.